சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி. சிறுமைப்பட்டவர்களை நியாயத்திலே நடத்தி சிறுமைப்பட்டவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் நமக்காக கிரியை செய்கிறவர். தேவனுடைய சித்தத்தை பற்றிய அறிவு நமக்கு உறுதியான விசுவாசத்தை அளிக்கிறது. நான் டோக்கியோவில் இருந்தபோது பிலிப்பைன்ஸ் தீவுகளுக்கு செல்ல திட்டமிட்டிருந்தேன். அந்த நோக்கத்திற்காக நான் விசா பெற வேண்டியதாயிருந்தது. ஆனால் ஜப்பானின் வடக்கில் உள்ள ஒரு இடத்திற்கு புறப்பட நான் தயாராகி கொண்டிருந்ததால் இதை செய்ய எனக்கு நேரமே இல்லை. நான் எனது பயணத்தை ரத்து செய்து பிலிப்பைன்ஸ் தீவுகளுக்கு விசாவை பெறுவதற்கான முயற்சிகளை பெறலாமா என்று யோசித்து கொண்டிருந்தேன். நான் ஜெபம் செய்தபோது நான் வடக்கு ஜப்பானுக்கு சென்று விசா பெற வேண்டும் என்று தேவன் என்னிடம் தெளிவாக சொன்னார். அப்பொழுது உடனே கீழே போ என்ற சத்தம் கேட்டது. நான் கீழே செல்வதற்கான வெளிப்படையான காரணம் எதுவும் இல்லை. ஆனால் நான் அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தேன். நான் கீழே இறங்கி ஒரு மூலையை நோக்கி நடந்து கொண்டிருந்தேன். ஒரு மனிதன் தன் வீட்டிற்கு செல்வதற்கான பொருள்களை கட்டி கொண்டிருப்பதை பார்த்தேன். விசாவிற்கு விண்ணப்பிக்க ஏதேனும் படிவம் உள்ளதா என்று கேட்டேன். அவர் என்னிடம் ஒன்றை கொடுத்தார். பிறகு விசா கிடைக்கிற அலுவலகத்துக்கு என்னை அழைத்து செல்வீர்களா என்று கேட்டேன். எனக்காக இதை மகிழ்ச்சியோடு செய்வேன் என்று பதிலளித்தார். அந்த நொடி நான் கீழே போகாமல் இருந்திருந்தால் என்னால் இந்த வாய்ப்பை பெற முடியாது. நான் விசாவிற்காக அலுவலகத்திற்கு காரில் சென்றேன். ஆனால் காருக்கு பணம் செலுத்த என்னிடம் ஜப்பானிய நாட்டு பணம் இல்லை. என்னிடம் அமெரிக்க நாட்டு பணம் மட்டுமே இருந்தது. இவ்வாறு நான் அந்த அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புவதை நான் அறிந்தேன். இதனால் எனக்கு தைரியம் வந்தது. நான் சென்றபோது ஒரு நபர் அதே திசையில் சென்று கொண்டிருந்ததால் அந்த வழியாக காரில் அழைத்து செல்ல முடியுமா என்று கேட்டேன். அவர் உடனடியாக ஒப்புக்கொண்டார். வழியில் நான் அவரிடம் கர்த்தரை பற்றி பேசி என் சாட்சியை கொடுத்தேன். நாங்கள் கீழே இறங்கியதும் தானே பில் கட்ட வேண்டும் என்று வற்புறுத்தினார். இப்படியாக கர்த்தர் என்னுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றினார். நீங்கள் தேவனுடைய சமூகத்தை உணரும் சிந்தையை அறிந்திருந்தால், ஒருவேளை அவருடைய சமூகத்திற்காக காத்திருந்தால் அவர் உங்களை அவருடைய பரிபூர்ண வழியில் வழிநடத்துவார்.